இந்த வீடியோவில் NA10ல் டேட் டைம்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பேச போகிறோம். டேட் டைம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், ஏஐ ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு டைமை கொடுக்கணும். அதுக்கு தெரியாது. நம்ம ஆட்டோமேஷன்ஸ்க்கும் சரி, ஏ ஆட்டோமேஷன்ஸ்க்கும் சரி டைம் தெரியாது. இன்றைக்கி டேட் என்னன்னு தெரியாது, என்ன டைம்னு தெரியாது. ஆனால் டைம் வந்துட்டு நம்மளோட லாஜிக்கல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டைம் தரலன்னா ஏஜென்ட் குழம்பிடும், அதுக்கடுத்து நம்ம ஆட்டோமேஷன்ஸ் குழம்பிடும். ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணணும்னா டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் பெர்பெச்சுவிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், திருப்பி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு தனி வீடியோ டெடிகேட் பண்ணி நான் போட்டுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேல்யூவில் இந்த டபுள் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே $sign now அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இட் வில் ஒர்க். நான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் டைம் இந்த 2025, அதுக்கப்புறம் 09 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போது எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல டேட் இப்படி வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இந்த டேட்டை வந்துட்டு நீங்கள் அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம். அது இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் ஏஜென்ட்டுக்கு ஃபீட் பண்ணலாம், நம்மளோட ஆட்டோமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் குட், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த $sign now டாட் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வருது இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்மேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்க்கணுன்னா இந்த ஃபார்மேட்டிங் கைடு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த மொமெண்ட் GitHub ரெப்பாசிட்டரியோட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மில்லி செகண்ட் அளவுக்கு டேட்டாவை எடுக்க முடியும். அது மாதிரி போக இன்னும் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இயர் மந்த் டேட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா 2025-9/4 இன்றைக்கி 4ஆம் தேதி தானே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இப்படி வேண்டாம், எனக்கு நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணணும்னா டேட் DD/MM/year அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்படி வந்துடும். ஓகே, எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 4/9/2025. இல்லை US ஃபார்மேட்லனா MMDD. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எனக்கு டைமும் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இங்கே டைம் என்ன இதில் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். 24 hours டைம் இதோ இருக்குது. T லோக்கலைஸ் டைம் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள் இப்போ 9:07 AM இந்த மாதிரி வேணும்னா வெறும் ஸ்மால் t போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் வெறும் ஸ்மால் t அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களுக்கு உடனே வந்துச்சு பார்த்தீங்களா 7:30. இப்போ கரெக்டாக 7:30 AM கரெக்டு தான், கரெக்டான டைம் தான் சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ, இப்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் TTன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ TT கொடுத்தீங்கன்னா 7:30 மில்லி செகண்ட்ஸோட வருது ஆக்சுவலாக. ஸோ யா அண்ட் லோக்கலைஸ்ட் 24 hours ஃபார்மேட்டில் வேணும்னா கேபிட்டல் T கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ 7:30 தான் அதுவும். இப்போ இல்லைனா இப்போ நான் மதியானம் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா இது வந்துட்டு +12 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும், ரயில்வே டைம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபார்மேட்ஸ் வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ChatGPT கேட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட், பட் ஆக்சுவலாக ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ப்ரிட்டி சிம்பிள், ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ChatGPT கூட கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு நாம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அனுப்ப முடியும் ஈஸியாக. இப்போ நம்ம ஸ்லாக்கில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு கரண்ட் டேட் அப்படின்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட் சிம்பிள் ஆட்டோமேஷன் தான் டேட் அப்படின்றத இப்போ இங்கே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிடலாம். எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லாக்கில் மெசேஜாக கரண்ட் டேட் போயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ போயிடலாம். ஸோ யா ஆட்டோமேஷன்ஸ்க்கு இந்த டேட் தெரியாது, நம்ம இந்த மாதிரி தான் அதை வந்துட்டு கொடுக்கணும். அப்போ தான் ஆட்டோமேஷன்ஸ்க்கு அந்த கரண்ட் கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ யா டேட் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோடுலேயும் இதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணி தான் கோட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு நோடு செட் பண்ணிங்கனாலும் அதையும் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye.